நெல்லை மாவட்டம் ராதாபுரம் அருகே சொகுசு காரை மோத வைத்து பிரபுதாஸ் என்பவர் வெட்டி கொலை செய்யப்பட்ட வழக்கில் 4 பேரை கைது செய்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். முதற்கட்ட விசாரணையில் கள்ளக்காதலால் கொலை நடந்ததா என்று விசாரணை நடைபெற்று வருகிறது. மேலும் விவரங்களை செய்தியாளர் ருக்மணி வழங்கிட கேட்கலாம். ருக்மணி வணக்கம். தற்போது கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய 4 பேரின் குற்றப்பின்னணி என்ன? முதற்கட்ட விசாரணையில் என்ன தகவல் கிடைத்திருக்கிறது? இந்த கொலைக்கும் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேருக்கும் என்ன சம்மதம்? வணக்கம். அதாவது நெல்லை மாவட்டம் ராதாபுரம் அருகே உள்ள நக்கநேரியை சேர்ந்தவர் பிரபுதாஸ். இந்த இளைஞர் தச்சு வேலை செய்து வந்தார். இந்நிலையில் கடந்த 6ஆம் தேதி அவரது நண்பர் தமிழரசனுடன் பிரபுதாஸ் மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த போது ராதாபுரம் கோழியான்குளம் ரோட்டில் பலத்த காயங்களுடன் இரத்த வெள்ளத்தில் கிடந்துள்ளார். இதனை அந்த வழியாக சென்றவர்கள் அவர்களை மீட்டு ராதாபுரம் அரசு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைத்துள்ளனர். அங்கு அவர்களை பரிசோதித்த மருத்துவர் பிரபுதாஸ் ஏற்கனவே இறந்து விட்டதாக கூறியுள்ளனர். தமிழரசன் படுகாயமடைந்த அவரை முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக ஆசாரிப்பள்ளம் அரசு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைத்தனர். இச்சம்பவம் தொடர்பாக ராதாபுரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விபத்து என்று வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். ஆனால் பிரபுதாஸின் உறவினர்கள் இது விபத்து அல்ல, திட்டமிட்ட கொலை என கூறி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து அவரது உறவினர்களுடன் போலீசார் சமரச பேச்சுவார்த்தை நடத்தி விசாரணையை தீவிரப்படுத்தினர். விசாரணையில் கூடங்குளம் அருகே உள்ள சிவசுப்பிரமணியபுரத்தைச் சேர்ந்த வினோத், லிங்குசாமி, மகராஜன் மற்றும் திசைநிலையைச் சேர்ந்த அருண்குமார் ஆகியோர் சொகுசு காரில் சென்று மோட்டார் சைக்கிள், அதாவது பிரபுதாஸ் சென்ற மோட்டார் சைக்கிள் மீது மோதி அவர்களை கீழே தள்ளி அருவாளால் வெட்டி படுகொலை செய்த சம்பவம் தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவத்திற்கு பின்னணி என்னவென்றால், பிரபுதாஸ் கோயம்புத்தூரில் வேலை பார்த்து வந்த போது அங்கு அவரது செயலால் ஒரு இளம்பெண் ஒருவர் தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இந்த பின்னணி தான் இந்த கொலைக்கான காரணம் என போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.